வணக்கம். இந்த காணொளியில் புறங்கூறாமை என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 18 அதிகாரங்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல் குறள் பாருங்க. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறம் கூறான்னா அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லாம இருக்கிறவனா இருந்தாலும், அல்ல செய்யணும்னா அறம் அல்லாத செயல்களை செய்திருந்தாலும் அவன் புறம் கூறான், அவன் மற்றவங்களை பத்தி பேச மாட்டான், பின்னாடி போய் பேச மாட்டான்னா அது ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம், இனிமையான விஷயம், இனிது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் அறம் கூறல, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லல, அறம் சார்ந்த விஷயங்களை செய்யல அப்படின்னாலும் அவன் ஒருத்தரை பத்தி அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி போய் பேசல, புறம் கூறானா ஒருத்தவங்களை பத்தி அவங்க இல்லாதப்ப பேசுறதுதான் புறம் கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். புறம் கூறான் அப்படின்னா அவங்கள பத்தி புறம் பேசல அப்படின்னா அது இனிமையான விஷயம், நன்மையான விஷயம் அப்படின்னு, இனிது அப்படின்னு சொல்லி இந்த குறளை முடிக்கிறாங்க. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. இரண்டாவது குறள் பாருங்க. அரண் அழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. அதாவது அரண் அழியி, அறத்தை அழிச்சிட்டான், அறமே ஒண்ணு சுத்தமா அல்ல, அது அறம் சார்ந்த விஷயங்களை அழித்து, அல்லவை செய்தலின்னா கெட்ட விஷயங்களை செய்தலை விட தீதே, இதை விட தீமையான விஷயம் எது அப்படின்னா புறநழியி பொய்த்து நகை. ஒருவர் இல்லாதப்போ அவங்கள பத்தி பின்னாடி தப்பா பேசிட்டு அவங்களுக்கு முன்னாடி பொய்த்து நகைன்னா பொய்யா பேசி அவங்களுக்கு முன்னாடி சிரிக்கிறது அதாவது அரண் செய்யாம கெட்ட விஷயங்களை செய்யறாங்க இல்லையா, அதை விட தீமையான விஷயம் எதுன்னா அவங்கள பத்தியே பின்னாடி பேசிட்டு அவங்க கிட்ட பொய்யா பேசி சிரிக்கிறது தான் தீமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அரண் அழியன்னா அறத்தை அழித்து, அல்லவை செய்தலின்னா கெட்ட அறம் சார்ந்த விஷயங்கள் இல்லாம தேவையில்லாத கெட்ட செயல்களை செய்யறதை விட தீமையானது எது? ஒருவரை பத்தி பின்னாடி தப்பா பேசிட்டு அவங்க முன்னாடி பேசி சிரிக்கிறது அப்படின்றத இரண்டாவது குறள்ல சொல்லியிருக்காங்க. அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. மூன்றாவது குறள் பாருங்க. இன்னொன்னுங்க, இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புது புத்தகத்துல முதல் டேர்ம்ல கடைசி பக்கத்துல இருக்கு. ஸோ அதை சொல்ல மறந்துட்டு அதை பார்த்துக்கோங்க. தேர்ட் பாருங்க. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அதாவது புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தல். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒருவரை பத்தி மற்றவங்க கிட்ட போய் புறம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வாழ்வாங்க இல்லையா. அப்படி வாழ்றதை விட சாதல்னா இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இறந்து போறது எப்படி இருக்கும்னா அறம் கூறும் ஆக்கம் தரும். அறநூல்கள் எல்லாம் சொல்லும் இல்லையா, அந்த அறநூல்கள் சொல்லக்கூடிய நன்மையை தரும். ஆக்கம்னா செல்வம் அப்படின்னு பொருள் தரும். ஆனா இந்த குறள்ல ஆக்கம்ன்றது நன்மையை குறிக்கும். ஆக்கம்னா செல்வம் என்ற பொருளும் இருக்கு, ஆனா இங்க ஆக்கம்ன்றது நன்மை தரும். அறம் கூறும், அறம் சார்ந்த விஷயங்கள் சொன்னா ஒரு சில நன்மை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நன்மையை தரும். எப்போ நன்மையை தரும்? மற்றவங்களை பத்தி பொய்யா பேசி பின்னாடி பேசி வாழ்றதை விட செத்து போயிட்டோம்னா அறநூல்கள் சொல்லக்கூடிய நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இங்க ஆக்கம்ன்றது நன்மையை குறிக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஆக்கத்துக்கு இன்னொரு பொருள் என்ன? செல்வம் என்ற பொருளும் இருக்கு. ஃபோர்த் பாருங்க. கண் நின்று கண்ணற சொல்லினும், கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருத்தரை பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னா அவங்க கண்ணுக்கு நேரா நின்னுட்டு, கண் நின்றன்னா கண்ணுக்கு கண்ணா அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு அவங்கள கண்ணை பார்த்தே சொல்லிடணும். கண்ணின்று கண்ணற சொல்லினும், சொல்லற்க சொல்லக்கூடாது. எப்போ சொல்லக்கூடாதுன்னா முன்னின்றி பின்னோக்கா சொல். அவங்க முன்னாடி இல்லாம பின்னாடி போய் சொல்லக்கூடாது. சொல்லற்கன்னா சொல்லக்கூடாது. எப்பன்னா அவங்க முன்னாடி இன்று, முன்னின்று பின்னோக்க சொல், முன்னாடி இல்லாம பின்னாடி போய் சொல்லக்கூடாது, சொல்லற்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல்.
5th ஒன் வந்து பாருங்க, அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தை பத்தி பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய நெஞ்சத்தின் அண்மை என்ன தன்மை, அவங்களுடைய தன்மை என்னன்னுட்டு எப்ப தெரியுமா, அறம் சொல்லும் நெஞ்சத்தானுடைய தன்மை வந்து எப்ப தெரியும் அப்படின்னா புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். புறம் சொல்லும்னா பின்னாடி புறம் பேசுறது. அப்போ புண்மையால் என்றதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுமைத்தன்மை, இழிவான செயல். ஒருத்தரை பத்தி வந்து பின்னாடி போய் சொல்லும் போது அவங்களுடைய சிறுமைத்தன்மை, இழிவான செயல் என்றது வந்து தெரியும் இல்லையா, அப்பு தெரிஞ்சிரும், காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. புண்மையால்னா சிறுமைத்தன்மை, இழிவான செயல் அப்படின்ற பொருள் வந்து வரும். ஸோ எப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய தன்மை எப்போ தெரியும்னா மற்றவங்கள பற்றி அந்த சிறுமைத்தன்மை புண்மையால் வந்து தெரிஞ்சுக்கலாம், பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு 5வது குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை என்ன தன்மை, அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்றது. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். 6th ஒன் வந்து பாருங்க, பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுடைய வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவன் செய்த பழி செயல்களை பத்தி பேசுவான் இல்லையா. பிறன் பழின்னா பிறருடைய பழி செயல்களை கூறுவான். இப்போ ஒருத்தர் வந்து மற்றவங்க வந்து இப்படி அப்படி பண்ணிட்டாங்கன்னுட்டு அவங்க அந்த பழி இந்த பழின்னுட்டு அவங்கள பத்தி பேசுவாங்க இல்லையா. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து மற்றவங்கள பற்றி நான் பேசுகிறேன், அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு நான் பழித்தி வந்து பிறருடைய பழியை பற்றி நான் கூறுறேன். தன் பழி இள்ளும் திறன் தெரிந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதுலயே நான் மோசமான விஷயம் வந்து என்ன பண்ணியிருப்பனோ அதை வந்து இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க அப்படின்றத இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருத்தரை பத்தி பழி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னுட்டு புறம் பேசுவோம், பழித்து வந்து பேசுவோம். ஆனா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலயே வந்து ரொம்ப மோசமான விஷயம் எதுவோ அதை வந்து இன்னொருத்தர் நம்மளை பத்தி பேசுவாங்கன்றது 6வது குறள்ல சொல்லியிருக்காங்க. பிறன் பழி கூறுவான் தன் பழி இல்லும்னா நம்மளுடைய பழி இல்லும் திறன் தெரிந்து கூறப்படும்னா திறன் தெரிந்தன்னா நம்ம பண்ணதுலயே மோசமான விஷயம் வந்து மற்றவங்க கூறுவாங்க அப்படின்றது 6வது குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. பிறன் பழி கூறுவான் தன் பழி இல்லும் திறன் தெரிந்து கூறப்படும். 7th ஒன் வந்து பாருங்க, பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர்னா பகைமையான ஒரு விஷயம், பகையை உண்டாக்கக்கூடிய விஷயத்த சொல்லி கேளீர் பிரிப்பர்னா கேளீர் என்றது உறவினர் நண்பர்களை வந்து குறிக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அதாவது நல்ல விஷயம் சொல்லி எல்லாம் சிரித்து எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பகையான விஷயத்த சொல்லி உறவினர்களையும் நண்பர்களையும் பிரிப்பர். யாரு பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். சிரிக்க சொல்லி நட்பா பழகக்கூடிய விஷயத்த தெரியாதவங்க, தேற்றாதவர். அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பகையை சொல்லி நட்பையும் உறவையும் வந்து பிரிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பகச்சொல்லி கேளீர் பிரிப்ப நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நட்பாக சிரிச்சு பேசி பழக தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பகையை சொல்லி உறவினர்களையும் கேளீரன்னா உறவினரையும் குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும். ஸோ அவங்கள வந்து பிரிச்சிருவாங்க பகையை சொல்லி. பகச்சொல்லின்னா பகையை சொல்லி. 8th ஒன் வந்து பாருங்க, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. துண்ணியாரன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நெருங்கியவர், நண்பர், உறவினர் என்றதை குறிக்கும். 7வது குறள்ல வந்து பார்த்திருப்போம், கேளீரன்னா நண்பர் உறவினர் அன்னிட்டு. ஆனா துண்ணியார் அண்ணாலும் நண்பர் உறவினர் நெருங்கியவங்களை வந்து மீன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்கள பத்தியே வந்து அவங்களுடைய குற்றத்தை சொல்லி தூற்றக்கூடியவங்கன்னு என்ன பழித்து பேசுவோம் இல்லையா. ஸோ அது போல குணம் கொண்டவங்களா இருந்தா மரபினார்னா அது போல நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள்னு கூட பார்க்காம மற்றவங்க கிட்ட அவங்க அப்படி இப்படி எண்ணிட்டு தூற்றி பேசக்கூடிய ஒரு மரபை சார்ந்தவங்களா நம்ம இருந்தோம்னா எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டுன்னா என்ன செய்வாரோ அயலார்களை பத்தி அப்படின்னு சொல்றாங்க.
என்னைக்குள் அப்படின்னா என்ன செய்வாரோ, யாரை என்ன செய்வாரோன்னா ஏதிலார். ஏதிலாரன்னா ஏதிலாரன்னு யாரு சொல்லுவோம்? பகைவர்களையும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அயலார். அயலாரன்னா நம்மளுக்கு அறிமுகமே இல்லாதவங்க. ஸோ அவங்கள பத்தி என்னென்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. மாட்டு என்பதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா இடம், பக்கம், பற்றி அப்படின்ற பொருள் வரும். இங்க வந்து நம்ம இடத்தையும் பற்றியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஏதிலார் மாட்டுன்னா பகைவர்களை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, அயலார்களிடம் இடத்தை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பொருள்ல வந்து வரும். ஸோ என்னைக்குள்ன்றது என்ன செய்வாரோ என்ற பொருள் வந்து கொடுக்கும். வேணுமென்னா நீங்க அதை கூட நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்குள்ளன்னா என்ன செய்வாரோ, அயலார்களிடம் வந்து சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்களையே இப்படி குற்றம் சொல்லி தூற்றக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்களோ, மற்றவங்களை பத்தி வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுதான் இந்த குறளுடைய பொருள். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாற்று. அடுத்து வந்து பாருங்க 9th one. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம், அதாவது வையம்னா உலகம். உலகம் வந்து எப்படி இருக்குன்னா அறம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஆற்றுங்கொள்ளன்னா அதனுடைய பொருள் வந்து அதாவது பொறுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்து உலகம் வந்து அறத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பொறுத்துக்குதுன்னா புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஒருத்தரை பத்தி புறத்தை வந்து புறம் வந்து பேசுறாங்க இல்லையா, மற்றவங்களை பத்தி பேசி புன்சொல்னா என்ன, கடுஞ்சொல், கடுமையான வார்த்தைகளால பேசுவாங்க புறத்துல. அவங்களையே வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து அறத்தை நோக்கி பொறுத்து கொள்றதுதான் உலகத்துக்கான அறம் அப்படின்றத சொல்றாங்க. பொறைன்னா பொறுமை. சோ அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம், அறத்தை நோக்கி பொறுத்து கொள்கிற உலகம் வந்து பொறுத்து கொள்ளுதான். யாரெல்லாம் பொறுத்து கொள்ளுதுன்னா புறம் நோக்கி புன்சொல் வந்து உரைப்பானா சொல்லக்கூடிய நபரையே என்ன பண்ணுது, அறத்தை நோக்கி உலகம் வந்து நம்மளெல்லாம் தாங்கி, இந்த பூமி வந்து நம்மளெல்லாம் தாங்குது இல்லையா, அதுதான் வந்து அதனுடைய அறம், உலகத்துக்கான அறம், பூமிக்கான அறம் அப்படின்ற மாதிரி இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th one வந்து பாருங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஏதிலார்னா இப்பதானே பார்த்தோம், அயலவர், பகைவர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு பிடிக்காதவங்க, தெரியாதவங்கன்னா இவங்க இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இது கரெக்ட் தப்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. குற்றம் போல், ஸோ மற்றவங்களுடைய குற்றம் வந்து பார்ப்போம் இல்லையா. அப்படி பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்றோம், நம்ம சரியா பண்றோமா, கரெக்டா பண்றோமா, நம்ம என்ன குற்றம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்மளையே வந்து ஆராய்ந்து, காண்கிற்பின் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து நம்மளை பத்தி நம்மளே பார்த்தால், இல்ல வந்து நம்ம செஞ்ச குற்றங்களை நம்மளே ஆராய்ந்தால் அப்படின்ற பொருள் வந்து வரும். சோ காண்கிற்பின்னா பார்த்தால் அல்லது ஆராய்ந்தால் என்ற பொருள் வரும். அப்படி பார்த்தோம்னா இந்த தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னா இந்த பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்கு என்ன தீது வரப்போகுது இப்படி இருந்தோம்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. மற்றவங்க பத்தி இந்த குற்றம் அந்த குற்றம்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணோன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த மண்ணுல வாழக்கூடிய உயிர்களுக்கு தீது கிடையாது, தீதுண்டோ அப்படின்னு முடிக்கிறாருங்க. ஸோ இந்த 10 குறள் ஒரு வாட்டி குயிக்கா ரீகேப் மட்டும் பார்ப்போம். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அவ்வளவுதாங்க, இதோட வந்து இந்த அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.